இன்றைக்கு நீங்கள் தடுமாறி நின்று கொண்டிருக்கலாம். என் குடும்ப காரியத்திலே தடைகள், வியாபார காரியத்திலே தடைகள், பிள்ளைகள் காரியத்திலே தடைகள், இந்த காரியம் வாய்க்கிற மாதிரி இருக்குது, வாசல் வரைக்கும் வந்துட்டோம், தடைப்பட்டு நிற்கிறாரு, இதுக்கு மேலே முன்னாலே போக முடியவில்லை, என்ன செய்வதென்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, அவருக்கு ஒரு அழகான பெயர் இருக்கிறது, தடைகளை மாற்றுகிற தேவன். அவர் தான் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நான் தடைகளை மாற்றி உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் எனக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை செய்ய போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்திற்காக நான் இன்றைக்கு ஜெபிக்க போகிறேன். இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்ற அநேகர் சாட்சிகளை எழுதுகிறார்கள், நான் போகிற இடமெல்லாம் சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம் அந்த வேத வசனத்தின் மீது வைக்கிற விசுவாசம், அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம், அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தை ஜெபிக்கிற ஜெபம், அதனால் உண்டாகிற ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தவும் தைரியப்படுத்தவும் பலப்படுத்தவும் விரும்பித்தான் அவருடைய வாக்குத்தத்தங்களை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு கூட பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், பல காரியத்தில் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று ஆவலோடு காத்திருக்கலாம். உங்களுக்கென்று தேவன் கொடுக்கிற ஒரு வாக்கு மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார். நாங்கள் 1977வது வருஷம், அந்த நாட்களில் நான் பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருந்த நாட்கள். அப்போ நாங்கள் விடுமுறை நாட்களில் கொஞ்சம் வாலிபர்களாக இணைந்து ஏற்காடு மலையில், அந்த மலையில் எங்களுடைய நண்பர் பெனட் என்ற அன்பான நண்பர் எங்களோட பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருந்தார். அவங்க எஸ்டேட்டில் தங்கியிருந்து அந்த ஏற்காடு மலைவாசி மக்கள், மலைகளில் அங்கே தங்கியிருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் உண்டு, அவர்களுக்கும் இயேசுவின் அன்பை அறிவிக்க வேண்டும் என்று அங்கே போய் தங்கியிருந்த ஊழியம் செய்தோம். அங்கே போய் தங்கியிருந்த நாங்கள் ஊழியத்துக்கு புறப்பட்ட முதல் நாள் அவங்க அழைச்சிட்டு போன பாதை, அதுவும் அவங்க பகலெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, மாலையில் தான் வீட்டுக்கு திரும்புவார்கள். அந்த நேரத்தில் தான் அவங்கள போய் சந்தித்து சுவிசேஷம் சொல்ல முடியும் என்றதுனால மாலை நேரம் நாங்கள் ஊழியத்திற்காய் புறப்பட்டோம். அப்படி போகும்போது எங்களை விட உயரமான பெரிய புல்வெளி, பொருட்கள் பெரிய வளர்ந்திருக்கிறது, அது அடர்த்தியான அந்த மரங்கள் செடிகளெல்லாம் வளர்ந்திருக்கிறது. ஒரு வழியுமே தெரியல, இதில் எப்படி போகிறது, இதை கடந்து தான் போகணும், போனால் தான் அந்த கிராமத்தை அடைய முடியும். நானெல்லாம் திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தேன். இது என்ன ஒரே புதராக இருக்கிறது, தலைக்கு மேலே வளர்ந்திருக்கிற புல் அப்படியே இருக்கிறது, இதுக்குள்ளே என்னென்ன செடி சத்தை இருக்குமோ, ஆபத்து இருக்குமோ, எப்படி போகிறது, வழியே இல்லையே, உங்களுக்கு போகிறதற்கான தடைகள். அப்பொழுது அந்த எஸ்டேட்டில் பணி செய்கிற ஒரு சகோதரர் வந்தார். அவர் தன்னுடைய கையில் ஒரு பெரிய அருவாளோடு வந்தார். வந்து அந்த பொருட்கள், அந்த புதர்கள், செடிகளெல்லாம் வெட்டி 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 வழி உண்டாக்கி அவர் முன்னாலே போனார். என் பின்னால் நடந்து வாங்கி என்று அழைத்து கொண்டு போனார். அவர் தடைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி வழிகளை உண்டாக்கி அழைத்து கொண்டு போனார். அப்புறம் முள்கள் உள்ள செடிகள், ஐயோ அந்த முற்கள் எல்லாம் கூர்மையானவைகள், அதையெல்லாம் வெட்டி அப்புறப்படுத்தி தடைகளை மாற்றி வழி உண்டாக்கி அழைத்து கொண்டு போனார். கடினமான ஒரு பாதை, அங்கே வழி இல்லாத சூழ்நிலை. ஆனால் அந்த சகோதரர் அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு அந்த இடமெல்லாம் தெரிந்தது. எங்களுக்காக தடைகளை மாற்றி வழி உண்டாக்கி அந்த ஊழியத்திற்கு, கிராமத்திற்கு அழைத்து கொண்டு போனார். எனக்கு அன்பானவர்களே, அதே விதமாகத்தான் இன்றைக்கு நீங்கள் தடுமாறி நின்று கொண்டிருக்கலாம். என் குடும்ப காரியத்திலே தடைகள், வியாபார காரியத்திலே தடைகள், பிள்ளைகள் காரியத்திலே தடைகள், இந்த காரியம் வாய்க்கிற மாதிரி இருக்குது, வாசல் வரைக்கும் வந்துட்டோம், தடைப்பட்டு நிற்கிறாரு, இதுக்கு மேலே முன்னாலே போக முடியவில்லை, என்ன செய்வதென்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, அவருக்கு ஒரு அழகான பெயர் இருக்கிறது,
தடைகளை மாற்றுகிற தேவன். அவர் தடைகளை மாற்றி கொடுக்கிற தேவன். தடைகளை மாற்றி வழிகளை உண்டாக்கி கொடுக்கிற தேவன். தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவன். அவர்தான் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நான் தடைகளை மாற்றி உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். வழியில்லாத இடத்தில் உனக்காக வழிகளை நான் உண்டாக்குவேன். நீ பயப்படாது என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். வேத புஸ்தகம் முழுவதிலும் சம்பவங்களை வாசிக்கும் போது அவர் தடைகளை மாற்றி தன் ஜனத்தை நடத்துகிற தேவன் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். தன்னுடைய ஜனம் இஸ்ரவேல் மக்களை தேவன் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தபோது செங்கடல் தடையாக நிற்கிறாரு. முன்னேறி போக முடியாது. இதுக்கு மேலே வழியும் இல்லை, தடையாக நிற்கிறாரு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணீர், கடல் அலைகள் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி இந்த தடை மாறும் என்று நினைத்த போது ஆண்டவர் ஆச்சரியமான ஒரு காரியம் செய்கிறார். கடலை 2ஆக பிளந்து வழி உண்டாக்கி தடைகளை மாற்றி நடத்துகிறார். 18 கிலோமீட்டர் நீளம் அந்த கடல் 2ஆக பிளந்து வழிவிட்ட ஒரு காரியம். கிட்டத்தட்ட 100 அடி உயரம் ஆழமுள்ள கடல் பகுதி தண்ணீர் மதிலாக நின்றது. ஆண்டவர் தடைகளை உடைத்தெறிந்து அதற்கு நடுவாக நடத்தினதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதைத் தொடர்ந்து அமலேக்கியர் என்ற பொல்லாத மனிதர்கள் எழும்பினார்கள். பிரயாணத்தை தடுத்து நிறுத்த தடையாக வந்தார்கள். யுத்தம் செய்ய வந்தார்கள். கர்த்தர் அவளுக்கு துணை நின்று யுத்தத்தில் ஜெயம் கொடுத்து சத்துருக்கள் மீது வெற்றியை கொடுத்து தடைகளை மாற்றி தொடர்ந்து நடத்தினார். அவள் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு சமீபமாய் வந்துவிட்டார்கள். யோர்தான் நதியிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. எப்படி இந்த நதியை தாண்ட முடியும்? இது ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. இத்தனை லட்சம் பேர் எப்படி இந்த வெள்ளத்தை தாண்டி செல்ல முடியும்? ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். தண்ணீர் அப்படியே நிற்கும்படி செய்கிறார். வழியை உண்டாக்கி கொடுத்து தடைகளை மாற்றி அழைத்து செல்லுகிறார். முதல் பட்டணம், அங்கே எரிகோ பட்டணத்தை பார்க்கிறார்கள். ஆனால் மதில் சுவர் அவ்வளவு உயரமாக இருக்கிறது. அதை போய் சுதந்திரிக்க முடியாது, முன்னேறி போக முடியாத தடையாக நிற்கிறது. ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். அவர்கள் தேவனை ஆர்ப்பரித்து துதித்த போது மதில் சுவர் நொறுங்கி விழுந்தது. தடைகளை மாற்றினார். இப்படி தேவ பிள்ளைகள் கடந்து போகிற பாதையில் காணப்பட்ட எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்தறிந்து வழி நடத்தினதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதே ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நான் உனக்கு முன்னால் நடக்கிறேன், நீ பயப்படாதே என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த தடை ஏன் வருகிறது? நிறைய காரியத்தில் தடைப்பட்டு சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா? இந்த தடை வருவதற்கு எதனால்? ஒன்று, ஆண்டவரே சில சமயத்தில் நமக்கு தடை உண்டாக்குவார். இது ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆண்டவரே தடை உண்டாக்குவார். வேறு புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 6வது வசனம் வாசிக்கும் போது ஊழியம் செய்வதற்கு பவுலும் அவருடைய குழுவினரும் புறப்பட்டு போகிறாங்க. அவர்கள் ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி இங்கே ஊழியம் செய்ய வேண்டாம் என்று ஆவியானவர் தடைப்படுத்தினார். தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தடையை ஏற்படுத்துகிறார். அவங்க ஊழியம் செய்ய புறப்பட்டு போகிறாங்க. இங்கே போய் ஊழியம் செய்தரலாம், நீ ஆவியானவர் தடை உண்டாக்குகிறார். நோ, இங்கே போக வேண்டாம், ஸ்டாப் என்பதாய். அப்போ ஆண்டவர் வேறு போக்கு வழி நடத்துகிறார் என்று சொல்லி அவங்க பித்தினியாவுக்கு போக பிரயாசப்படுறாங்க. இன்னொரு தேசத்துக்கு போகலாம், இந்த பக்கம் அதையும் ஆவியானவர் தடைப்படுத்துகிறார். அப்போ என்ன செய்வது? 2 பக்கமும் போக வேண்டான்னு தடைப்படுத்துகிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மக்கதோனியா நாட்டுக்கு போகணும், ஐரோப்பா தேசங்களுக்குள்ளே போகணும், அங்கே தேவை இருக்கிறது என்று தேவன் அங்கே கொண்டு போனார். ஆண்டவர் ஏன் தடைப்படுத்துகிறார்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் உண்டாகவும் நன்மை உண்டாகவும் தடைப்படுத்தி நாம் போகிற வழியை விட்டு சரியான ஒரு பாதையிலே ஆண்டவர் நடத்துவார். அவசியமான ஒரு காரியத்திற்கிறனாய் நடத்த தேவன் சில சமயத்தில் தடைகளை ஏற்படுத்துவார். அதை நம்ம மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை துதித்து கொண்டே போகும்போது முடிவு நமக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு பக்கத்தில் சத்துருவாகிய சாத்தான், அவன் தடை ஏற்படுத்துகிறவன். சாத்தானால் உண்டாகிற தடையை குறித்தும்
வேதத்திலே பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இதே பவுலப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நாங்கள் உங்கள் மத்தியிலே வருவதற்கு 2 முறை நான் ரொம்ப பிரயாசப்பட்டு உங்கள் மத்தியிலே வர விரும்பினேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் என்பதாய் சொல்லுகிறார். அங்கே ஆண்டவர் உண்டாக்கின தடை, இங்கே சாத்தான் உண்டாக்குகிற தடை. சாத்தானோ எங்களை தடைப்படுத்தினான் என்பதாக அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி ரோமர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, உங்களிடத்தில் வருவதற்கு பல முறை நான் யோசனையாயிருந்தேன். ரோமாபுரிக்கு வந்து உங்களை நேரில் சந்திக்கணும், உங்களோட நான் பேசணும், உங்களோட ஊழியம் செய்யணும்னு பல முறை நான் வாஞ்சியாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று. நான் வர ஆசையாக இருந்த பிரயாசப்பட்டான தடை, இதுவரைக்கும் தடை உண்டாயிற்று என்பதாய் குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த மாதிரி தடைகள் ஒன்று தேவனால் உண்டாகிற தடையாக இருக்கலாம், அல்லது சாத்தானால் உண்டாகிற தடையாக இருக்கலாம். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொண்டு சரியாக நம்ம ஜெபம் பண்ணி போகும் பொழுது கர்த்தர் தடைகளை உடைத்தறிந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சில சமயம் தேவனால் உண்டாகிற தடையை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று தேவன் தடையை ஏற்படுத்தி நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அதை அறிந்து கொள்ளும்போது உடனே தடைகள் நீங்கி விடுவதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்கள், இப்போ எனக்கென்று ஒரு கனவு இருந்தது. ஒரு டாக்டர் ஆகணும், மருத்துவர் ஆகணும். என் பெற்றோரும் அதற்கு என்னை உற்சாகப்படுத்தினாங்க. எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, நாங்கள் உன்னை படிக்க வைக்கிறோம் என்று வாக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த நாட்களில், இந்த ஆரம்ப காலத்தில் எனக்குள்ள ஒரு பெரிய ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் என் விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்பதாக பிரயாசப்படுகிறேன். அந்த காலத்தில் பியூசி, இங்கே +2ன்ற மாதிரி பியூசி என்ற ஒரு படிப்பை படித்து எக்ஸாம் எழுத வேண்ட கல்லூரியில், அதில் நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்து அவருக்கு என்னை ஒப்பு கொடுத்து முதல் முறையாக நான் தோல்வியை சந்திக்கிறேன். ஒரு தடை, என்னுடைய படிப்பில் நான் எதிர்பார்த்து போகிற காரியத்துக்கு செல்ல முடியாதபடி தடை, ஒரு தோல்வியினால் உண்டான தடை என்னை நிலை கொலைய பண்ணிவிட்டது. நான் ரொம்ப மனம் உடைந்து சோர்ந்து போனேன். இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் மேல் இவ்வளவு அன்பு விசுவாசம் வைத்து ஜெபம் பண்ணுகிறேன், இதுவரைக்கும் வெற்றி பெற்ற நான் இப்பொழுது தோல்வி. நான் எதை நோக்கி போகிறோனோ அதை அடைய முடியாதபடி ஒரு தடை, அது என்னை ரொம்ப பாதித்தது. அதனால் நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்த போது ஆண்டவர் என்னை சந்தித்தார். ஏன் கலைஞன் இருக்கிற, நீ ஒரு வழியில் போக விரும்புகிறாய், அதெல்லாம் என்னுடைய சித்தம். நான் உனக்கு ஒரு புதிய திட்டம் வைத்திருக்கிறேன், அந்த வழியில் நடத்த விரும்புகிறேன். ஆகவே இந்த வாசல் உனக்கு அடைக்கப்பட்டது. இந்த தடையை நான் ஏற்படுத்தேன் என்று கர்த்தர் சொன்ன போது தான் எனக்கு விளங்கிட்டு, இது கர்த்தரால் எனக்கு உண்டான ஒரு தடை. இந்த தோல்வி ஆண்டவர் அனுமதித்த ஒரு காரியம், வேறொரு காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டேன். அதன் பிறகுதான் ஆண்டவர் என்னை வித்தியாசமான பாதையில் நடத்தி ஊழியத்திற்கு அழைப்பை கொடுத்து ஒரு ஊழியக்காரனாய் மாற்றி இன்றைக்கு எவ்வளோ லட்சம் மக்களுக்கு கிருபையாய் ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி வருகிறதை பார்க்கிறீர்கள். நான் ஒரு டாக்டர் ஆகியிருந்தால் என்ன நடந்திருக்கோம், எங்கேயோ ஒரு ஊரில் ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை செய்து கொண்டு வந்திருப்பேன், அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு உலகத்தின் எத்தனை நாடுகளுக்கு அழைத்து சென்று எத்தனை மக்களுக்கு ஆசீர்வாதமாய் கிருபையாய் தேவன் பயன்படுத்துகிறார். ஒரு அற்புதமான ஒரு புதிய அவருடைய திட்டத்துக்குள்ளே நடத்துவதற்கு தேவன் தடை உண்டு பண்ணினார். உங்கள் வாழ்க்கையிலே கூட இன்றைக்கு யோசித்து பாருங்கள், தடைன்னு சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்காய் வைத்திருக்கிறார். நீங்கள் நினைப்பதை விட, நீங்கள் திட்டம் பண்ணினதை விட மேலான ஒரு பாக்கியத்தை தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். அதற்காக தேவன் ஒரு காரியத்தை தடைப்படுத்தி உங்களை வித்தியாசமான பாதையில் நடத்தும்படிக்கு உங்களோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு இடைப்படுகிறார். ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினச்சிட்டா யாராவது அதை தடுத்தர முடியுமா? ஆண்டவர் சொல்றார், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நான் செய்வதை தடுப்பவன் யார்? சிலர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு திருமணத்தை ஊர்க்காரங்கெல்லாம் தடுத்துடுறாங்க, அவங்க அந்த குடும்பத்தார் சொந்தக்காரங்க இல்லாத பொல்லாத சொல்லி தடுத்துறாங்கன்னு சொல்லி.
தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினச்சிட்டா ஊரே எதிர்த்து நின்றாலும் தடுக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை யாரும் தடுக்க முடியாது. உங்களுடைய தொழில் காரியத்தை தடுக்க முடியாது. ஊழிய காரியத்தை தடுக்க முடியாது. எப்படி தடுக்க முடியும்? ஆண்டவர் துணை நிற்கும் பொழுது நான் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது அப்படின்னு சொல்கிறார். யார் தடுக்க முடியும்னு ஆண்டவர் சொல்கிறார். யார் தடுக்க முடியும்? நான் செய்வது. கர்த்தர் செய்ய நினச்சிட்டா தடுக்க முடியாது. யோபு 42:2 பாருங்கள், நான் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது. உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், நன்மைகள் தடைப்படாது. ஒருத்தர் தடுக்க முடியாது. தடை கொண்டு வரும்படி சாத்தான் ஆட்களை எழுப்பினாலும் அவன் காரியங்களை செய்தாலும் தடுக்கவே முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் 80களின் ஆரம்பத்தில் முதலாய் தேவனுடைய வீடு என்ற கட்டடத்தை ஆண்டவர் கட்ட சொல்லி 3000 பேர் உட்கார்ந்து தேசத்துக்காக ஜெபிக்க தான் அந்த கட்டடம். அந்த ஆரம்ப காலம் 80களின் ஆரம்பத்தில் ஆண்டவர் இடத்தை இலவசமாய் கொடுத்தார். கட்ட வேண்டிய அந்த பிளானை எல்லாம் கொடுத்தார். வேலையை ஆரம்பிச்சிட்டோம். உடனே வந்தது பாருங்கள் தடை. அப்போவே 80களின் ஆரம்பத்திலே மத தீவிரவாத அமைப்பினர் வேறு ஊரில் இருந்து, வேறு மாவட்டத்திலேருந்து வந்து இங்கே இருக்கிற கிராமத்தின் மக்களை தூண்டி விட்டு எங்களுக்கு விரோதமாய் வழக்கு கொடுக்க வைத்து போலீஸில் விசாரணை, ஆர்ஐ விசாரணை, தாசில்தார் விசாரணை, கவர்மெண்ட் அதிகாரிகள் விசாரணை, கோர்ட்டில் வழக்கு, எங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரும் கூட்டம் எழும்பியதை தடைப்படுத்தி ஆக வேண்டும். ஜப வீடு கட்டுவதை தடை பண்ண கூட்டம் பப்ளிக் மீட்டிங் போட்டு பிரசங்கெல்லாம் பண்ண ஆட்கள்லாம் வந்து அப்போவே பேசினார்கள். இதை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று. ஆனால் கர்த்தர் செய்கிறதை தடுக்க முடியுமா? அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து கொண்டாங்க, மதவாதிகள் ஒன்று சேர்ந்து கொண்டாங்க, கிராம மக்களை தூண்டி எழுப்பிவிட்டு ஊர்வலெல்லாம் நடத்தி பார்த்தாங்க, பொதுக்கூட்டெல்லாம் போட்டு தடை உண்டு பண்ணி நோட்டீஸ் அடித்து எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. கர்த்தர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது. யாரும் தடுத்து விட முடியாது. எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள் எழும்பினாலும், அதிகாரத்தில் உள்ள எழும்பினாலும் தடுக்க முடியாது. தேவன் ஜெயமாக நடத்தி கொடுத்து அவர் குறித்த நாளில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஜெபம் நடத்தப்பட்டு தேவனுடைய வீடு பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகிமையாக ஊழியம் நடைபெற ஆரம்பித்தது. ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்ய நினைத்ததை யார் தடுக்க முடியும்? உங்களுக்கு விரோதமாய் உலகமே எழும்பி நின்றாலும் தடுத்து விட முடியாது. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்றால், கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று நடத்தினால், அவர் ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை வழி நடத்தினால் ஒருவரும் அதை தடுத்து விட முடியாது. சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவன் வெட்கப்பட்டு தோல்வி அடைந்து போவானே இல்லாமல் அவனால் கர்த்தருடைய காரியத்தை தடுத்து விட முடியாது. சில சமயம் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். அது நம்முடைய ஜெபத்துக்காக, நம்முடைய விசுவாசம் பலனடைய. இந்த சூழ்நிலையிலே நம்ம கர்த்தரை விசுவாசிக்கணும். இன்னும் நம்முடைய ஜெபத்தை கொஞ்சம் கூட்டணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து சில காரியத்தில் தாமதத்துக்கு ஆண்டவர் அனுமதிப்பார இல்லாமல் தடுத்து விட முடியாது. அதனால் எந்த சூழ்நிலையிலையும் கலங்காதுங்க. ஆனால் இந்த தடை எதனால்? இந்த திருமண தடை. இந்த சந்ததி பெருகிவிடும் என்று எதிர்பார்த்திருந்தால் திடீரென்று கரு கலைந்து விட்டது. திடீரென்று குழந்தை இல்லாமல் போய்விட்ட டாக்டர் சொல்கிறாங்க தடை. ஒரு வீடு வாங்கிறதுக்கு தடை, வீடு கட்டுவதற்கு தடை, பிஸ்னஸுக்கு தடை, பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் தடை, திருமண காரியத்தில் தடை, எதை எடுத்தாலும் நன்மை நடக்கிற மாதிரி தடை. இந்த தடைக்கு என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி தடை ஏற்படுகிறது என்பதை யோசித்து பாருங்கள். தேவனால் ஒரு தடை அனுமதிக்கப்படுகிறது என்றால் ஆண்டவரை நீங்கள் துதிக்கணும். நீங்கள் துதிக்க 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 ஆண்டவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். ஆண்டவர் குறிப்பிட்ட காலம் தடையை அனுமதித்தார்ந்தாலும் அவரே தடைகளை மாற்றி வழியில் நடத்துவார். அல்லது இந்த வழி சரியில்லை என்றால் அதோட மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் கர்த்தர் உங்களுக்கு வழி திறந்து நடத்தி விடுவார். சோர்ந்து போகாதபடி ஆண்டவரை துதிங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வேதத்தை தினமும் தியானித்து ஜெபித்து அவரை பின்பற்றுகிறவளாக இருந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் நன்மைக்கு ஏதுவானதாகத்தான் இருக்க முடியும். அதனால் ஆண்டவரை துதிங்க. நீங்கள் ஒழுங்காக வேதம் வாசிக்கலை, ஜெபிக்கலை, ஆண்டவரோட ஐக்கியம் சரியில்லைன்னா சாத்தான் உங்களுக்கு விரோதமாக எழும்பி தடையை உண்டாக்கி அவன் உங்களை பார்த்து நகைத்து கொண்டிருக்கிறான் என்பதை விளங்கி கொள்ளுங்க. உங்கள் காரியத்தை சரிப்படுத்துங்க. ஆண்டவரோட ஐக்கியத்தை சரிப்படுத்தி
ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் யார் தடுத்து விட முடியும்? அதை மறந்து விடாதங்க. ஒருவேளை சாத்தான் தடுக்கிறான் என்று சொன்னால் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் தடை ஏற்படுத்தினால் துதிக்க வேண்டும். சாத்தான் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி பொல்லாத மனிதர்களை கூட எழுப்பி உங்களுடைய காரியத்தை தடுக்க முயற்சிப்பான். உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முயற்சி செய்வான். உங்களுடைய ஊழியத்தை தடுக்க, உங்களுடைய பிஸ்னஸை தடுக்க, பிள்ளைகள் காரியத்தை தடுக்க அவன் பல காரியத்தை செய்வான். என்றால் அவன் தடை உண்டு பண்ணுகிறவன். சாத்தான் தான் தடைகளை ஏற்படுத்துகிறவன். நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையில் போய் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்று தடை கற்களை போடுகிறவன். தடை உண்டு பண்ணக்கூடிய மனிதர்களை எழுப்பக்கூடியவன். ஒருவேளை சில அரசாங்க அதிகாரிகளை கூட எழுப்புவான். ஆளுகையில் அதிகாரத்தில் உள்ளவர்களை எழுப்புவான். யாரை கொண்டாவது காரியத்தை தடுத்துவிட நினைப்பான். பயந்துராதங்க. அவனை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற அந்த பொல்லாத சாத்தானை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். அப்படி இருக்கும்போது யார் தடுத்து விட முடியும்? அதனால் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தில் பலன் அடையணும். முடிந்த உபவாசம் பண்ணி குடும்பமாக ஜெபிங்க. அந்த தடை விலகிவிடும். உங்களுடைய ஜெபத்தை தேவன் எதிர்பார்த்து நிற்கிறார். உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த தடை இயேசுவின் நாமத்தில் விலகணும், சாத்தான் கொண்டு வருகிற தடை மாறணும்னு ஜெபித்து பாருங்கள், அற்புதம் நடந்துவிடும். சில சமயத்தில் ஆண்டவர் நம்மை சரிப்படுத்தும் வரைக்கும் அந்த தடையை அனுமதிப்பார். அது என்னங்க புதுசாக சொல்கிறீங்க? உண்மைதான். ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மோடு இடைப்பட்டு நம்ம இன்னும் அவருக்கு பிரியமானவர்களாய் மாற்றுவதற்கு சில காரியத்தை தடைப்படுத்தக்கூடும். நான் வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கே நான் பிரசங்கம் பண்ணுகிற வாய்ப்பு கிடைத்தது. அந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு குடும்பத்தார் ஒரு அனுபவத்தை எனக்கு சொன்னார்கள். அவர்கள் இந்தியாவிலிருந்து போய் அங்கே குடியேறினவர்கள். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு காரியத்தில் தடை தடை தடை, மற்ற எல்லாம் நடக்கிறது. இந்த ஒரு காரியம் மாத்திரம் பல வருஷங்களாக தடைப்பட்டு கொண்டே வருகிறது. அவங்க ஜெபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, மற்ற ஊழியக்காட்டிலெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறாங்க. அந்த காரியம் வாய்க்கவே இல்லை, தடை நீங்கவே இல்லை. அப்போது நான் பண்ணின பிரசங்கத்தை அவங்க கேட்டபோது அவங்க சொன்னாங்க, ஆவியானவர் அதை கொண்டு பேசினாராம். யாரையோ நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீங்க, உள்ளத்தில் ஒரு கசப்பு வெறுப்பை வச்சிருக்கிறீங்க, அவங்கள மன்னிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்பதாய் வேத வசனத்தை கொண்டு நான் பேசின வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டதாம். அப்போ அவங்க நினச்சி பார்த்தபோது ஆவியானவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். அவங்க இந்தியாவில் இந்த வருவதற்கு முன்பாக, பல வருஷத்துக்கு முன்பாக இந்தியாவில் அவருடைய உறவினர் ஒருவரோடு ஏற்பட்ட உரசல்னால மனக்கசப்பு, அதனால் காயங்கள் ஏற்பட்டது, பாதிப்புகள் 2 பேருக்கும் உண்டானது. அதனால் அங்கேருந்து அந்த தேசம் வந்துட்டாங்க. அப்போ அவங்கள நினைக்கிறதே இல்லை. சில சமயம் அவங்களை குறித்த நினைவு வந்தால் உள்ளத்தில் கோபமும் வேதனை வரும், இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி. இப்போ ஆவியானவர் அதை ஞாபகப்படுத்தினார். அவங்களை குறித்த ஒரு வருத்தமும் கசப்பும் உள்ளத்தில் இருக்கிறது, நீ மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசினாராம். இதுதான் நீ உன் காரியம் தடைப்பட்டு போக காரணம், அந்த ஜெபம் கேட்கப்படாமல் இருக்க காரணம், தடை விலகாமல் இருக்க காரணம் என்று. உடனே அவர்கள் என்ன செய்கிறது என்று ஒப்பு கொடுத்து ஜெபித்து அங்கிருந்து ஃபோன் மூலமாக அவங்களை குறித்து விசாரித்து கண்டுபிடித்து ஃபோனில் பேசுனாங்க. பல வருஷம் கழித்து ஃபோனில் பேசும்போது அவங்க கேட்டாங்க, நீ எப்படி இருக்கிற, என்ன செய்கிறேன்னு. இல்லை, நான் அவங்களை காயப்படுத்திட்டேன், என் மீது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும், தயவுசெய்து எங்களை மன்னித்து கொள்ளுங்க. இத்தனை வருஷம் கழித்தா, எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கசப்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்கல. ஆண்டவர் அதை உணர்த்தின போது அவங்க மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி ஜெபித்தாங்களாம். அவர் சொன்னார், உடனே தடை நீங்கி காரியம் வாய்த்து விட்டது. அவர் என்று சொன்னார், பிரதர், உங்களுடைய செய்தியை நான் கேட்டு மன்னிப்பு கேட்ட உடனே தடை மாறிவிட்டது. அப்போது நாங்கள் இவ்வளோ விசுவாசத்தோடு ஜெபித்தோம், அந்த தடை நீங்காததற்கு காரணம் கர்த்தரிடத்தில் இதை எதிர்பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார் என்று. அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு மனக்கசப்பு, சண்டைகள், பகைகள்,
அதுதான் இந்த தடை நீடித்து கொண்டிருக்க காரணம். நீங்கள் ஜெபித்து பார்த்தாலும் இன்னும் சுகம் உண்டாக மாட்டேங்குது, இன்னும் கற்பத்தின் ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது, இன்னும் திருமண காரியம் வாய்க்க மாட்டேங்குது, இன்னும் கடன் பிரச்சனை நீங்க மாட்டேங்குது, இன்னும் வீடு கட்ட முடியல. தடை. அந்த தடைக்கு காரணம் ஒருவேளை உங்களுடைய குறைகளாக இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். உங்களை ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு சரிப்படுத்தி அர்ப்பணித்து கொள்ளுங்கள். உடனே தடை நீங்கும். என்னால் ஆண்டு சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் முன் செல்லுகிறார். ஆகவே தடைகள் நீங்கும், காரியங்கள் வாய்க்கும். இப்போவே ஒப்பு கொடுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். ஒவ்வொரு நாளும் இதுவரை தடைப்பட்டு போன ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதை பார்ப்பீர்கள். அந்த தடைகளை மாற்ற சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளெல்லாம் நீக்க நம்மை ஆசீர்வதிக்க அந்த கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த அன்பை நினைத்து நாம் ஜெபிக்கலாம். இப்போ ஜெபிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எது தடைப்பட்டு இருக்கிறது? கண்களை மூடுங்க. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். வேலையில் தடை, குடும்பத்தில் கற்பத்தின் ஆசீர்வாத தடை, திருமண தடை, வீடு கட்டுவதில் தடை, பிஸ்னஸில் தடை, இந்த வழக்கு காரியம் முடியாதபடி தடை, ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டு போகிறது, தாமதமாகி கொண்டே இருக்கிறது. இந்த தடை நீங்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும். தடைகளை நீக்கி போடுகிற தேவனே தடைகளை நீக்கி காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவர் தூண்டினால், ஏவினால் அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க. இந்த பாவத்தை மன்னியும், இந்த குறையை எனக்கு மன்னியும், மன்னிக்க முடியாத சுபாவங்களை மாற்றி மன்னிக்கிற இருதயத்தை தாரும், கசப்புகளை மாற்றி தாரும், எல்லா தடைகளுக்கு காரணமாயிருக்கிற பாவங்களை மன்னித்து ஒரு அற்புதம் செய்யும் ஜெபமனுங்க. தகப்பனே, இந்த மகனோடு இந்த மகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி தடைகளை மாற்றுகிறவர், கடலுக்கு நடுவே வழி திறந்த தேவன் நீர், வனாந்தரத்திலே வழி உண்டாக்கின கர்த்தர் நீர். ஆண்டவரே, வெள்ளம் புரண்டு வந்த ஆற்று தண்ணீரை நிறுத்தி வைத்து தடைகளை நீக்கி வழி உண்டாக்கின கர்த்தர், எரிகோ மதலை விழச் செய்து தடைகளை மாற்றி வழி உண்டாக்கி கொடுத்த தேவன், இந்த மகளுக்காக இந்த மகனுக்காக ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தன்னுடைய குறையை உணர்ந்து ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு இப்பொழுது ஜெபிக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் விலகட்டும். ஆண்டவரே, இந்த வியாதி சுகமாகாதபடி காணப்படுகிற தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். திருமண தடைகள் விலகட்டும், காரியம் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில். குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து போடுகிற சத்துருடைய தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வியாபார தடைகள் விலகட்டும், வேலைக்கான தடைகள் விலகட்டும், பிள்ளைகளுடைய காரியத்தின் தடைகள் விலகட்டும், ஊழியத்திலே காணப்படுகிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த வழக்கு முடியாதபடி காணப்படுகிற தடைகள் விலகட்டும். ஆண்டவரே, வீடு கட்ட முடியாதபடி காணப்படுகிற தடைகள் விலகட்டும். எந்த தடையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த தடைகள் விலகுவதாக. இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும், காரியம் வாய்க்கட்டும், சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. திருமண காரியம் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வீடு கட்டி முடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். வேலைக்கு வழி திறக்கப்படட்டும். ஊழியத்தில் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புதங்கள் நடப்பதாக. தடைகள் நீங்கி காரியங்கள் வாய்த்தவுடைய வாழ்க்கையில வெற்றியும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் முன்னடக்கிறபடியினால் கர்த்தர் ஜெயத்தோடு, வெற்றியோடு, ஆசீர்வாதத்தோடு நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். இன்றைக்கே ஒரு மாற்றத்தை அவர்கள் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். தடைகள் மாறியிருப்பதை காண்பீங்க, வழிகள் திறக்கப்பட்டிருப்பதை காண்பீங்க. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தினமும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, எங்களுக்குரியது, நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீ சொன்னபடி தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணோன்னு ஜெபித்து கொண்டே இருங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க, அற்புதத்தை அனுபவிப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.